நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரே மேஜர் ரீசன் ஹெல்தி லைஃப்லேருந்து அன்ஹெல்தி லைஃப்க்கு போயிருப்பீங்க, திரும்பவும் அன்ஹெல்தி லைஃப்லேருந்து ஹெல்தி லைஃப்க்கு வரீங்க. இந்த சம் டைம் டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய பாடி பேராமீட்டர்ஸ். இது தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ இருக்குது. இதையெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ அது என்னன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், இல்லை ஸ்கின்காக நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கணும், உங்களுக்கு கோச்சிங் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய பேராமீட்டர்ஸ்லேயே ஒன்று மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் தெரிஞ்சிக்காமல் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த் ரிஸ்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் உங்களுடைய ஹைட், செகண்ட் ஒன் வெயிட். இந்த ஹைட் வெயிட்லேயுமே உங்களுடைய ஐடியல் ஹைட் இருக்குது அண்ட் ஐடியல் வெயிட் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேர்டு ஒன் ஏஜ் அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டாக உங்களுடைய பாடி ஏஜ். அண்ட் ஃபோர்த்து ஒன் ஃபேட். இந்த பாடி ஃபேட் எவ்வளோ இருக்கலாம்? விமனுக்கு 25 to 31% பாடி ஃபேட் இருக்கலாம். மென்க்கு 18%லேருந்து 24.5% வரைக்கும் பாடி ஃபேட் இருக்கலாம். இதில் விசரல் ஃபேட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த விசரல் ஃபேட் எவ்வளோ இருக்கலாம்? 1லேருந்து 10% இருக்கலாம். இந்த 1லேருந்து 10% இருக்கிறவங்க மென் அண்ட் விமனுக்கு உங்களுடைய ஹிப் சைஸ் தெரியணும், அதாவது ஹிப் இன்ச்சஸ் சொல்லுவோம். இது விமனுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 35 இன்ச்சஸ் இருக்கலாம், மென்க்கு 40 இன்ச்சஸ் இருக்கலாம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஹெல்த் ரிஸ்க் ரொம்பவே சீரியஸ் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சிக்ஸ்த்து ஒன் பிஎம்ஐ, அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ். இந்த பிஎம்ஐ மென் அண்ட் விமனுக்கு காமனாக எவ்வளோ இருக்கலாம்? 18.5%லேருந்து 24.9% வரைக்கும் இருந்தால் குட். ஸோ இது எக்ஸஸாவோ கம்மியாகவோ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். ஸோ இது கம்மியாக இருந்தால் எந்த மாதிரியான கேட்டகரியில் சேர்ப்பாங்க, அதிகமாக இருந்தால் எந்த மாதிரியான கேட்டகரியில் ஆட் பண்ணுவாங்கன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த பிஎம்ஐ 18.5% கீழே இருந்தீங்க அப்படின்னா அண்டர் வெயிட் கேட்டகரியில் இருப்பீங்க. 24.9க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நார்மல். 25%லேருந்து 29.9% இருந்தீங்க அப்படின்னா ஓவர் வெயிட். அண்ட் லாஸ்ட் கேட்டகரி 30%க்கு அபோவ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒபிசிட்டி லெவல். இந்த ஒபிசிட்டியை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ செவன்த் ஒன் பார்த்திங்கன்னா பிஎம்ஆர், அதாவது பேசல் மெட்டபாலிக் ரேட். இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் டைப்பிக்கலாக மாறும். இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா கம்பல்சரி கிடையாதுங்க. இந்த பிஎம்ஆர் மென்க்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1600லேருந்து 1800 கிலோ கேலரிஸ் இருக்கலாம். விமனாக இருந்தாங்க அப்படின்னா 1550 கிலோ கேலரி வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஎம்ஆர் அப்படின்றது நீங்கள் ஒரு நாள் சாப்பிடக்கூடிய உணவுகளுடைய கேலரி பேஸஸை குறிக்கும். இந்த 7 பேராமீட்டர்ஸ் தான் நம்ம ஹெல்த்துக்கு தேவையான முக்கியமான பேராமீட்டர்ஸ். ஆனால் இதையும் தவிர்த்து 2 விஷயம் நம்ம பண்ணுறோம், ஆனால் நம்ம மைண்ட்குள்ளே வச்சுக்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா எக்ஸஸ் அண்ட் டிஃபிஷியன்சி. டெய்லி பேஸஸில் நம்ம எக்ஸஸை நிறைய எடுத்திருப்போம். அது என்னென்ன அப்படின்னா ஃபேட் அண்ட் ஆயில், ஹை கார்போஹைட்ரேட், சுகர், சால்ட், கெமிக்கல். இது எல்லாமே எக்ஸஸ் பேஸஸில் டெய்லியும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஹியூமன் பாடிக்கு ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நம்ம டிஃபிஷியன்சியாக கொண்டு போயிட்டுருக்கோம். அதை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு டெய்லி பேஸஸில் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் மினரல்ஸ், மேக்ரோ மைக்ரோ, ஃபைபர், பியூர் வாட்டர். ஸோ இதுலேயுமே ஒவ்வொரு பர்சன்டேஜான நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் கம்மியான கூட நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இல்லை நீங்கள் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, சரியான வெல்னஸ் கோச்சோட கைடன்ஸ் இல்லை, எனக்கு ப்ராப்பர் வெல்னஸ் கோச்சஸ் தேவைப்படணும், இந்த ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட்டை அஃபிஷியல் வெப்சைட்டில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்தராக கைடன்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.